வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சேரல வரக்கூடிய எபிசோட் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். முத்துக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி சவாரிக்கு கால் பண்றாங்க. சரிங்க சார், இதோங்க சார் வரேன் சார், நீங்க அங்கே இருங்க அப்படின்னு சொல்லி முத்துவும் கிளம்பி போறாரு. போன உடனே அவங்க ரெண்டு பேர் வயசானவங்க, ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் நின்றுட்டு இருக்காரு. அந்த இடத்துல நின்று நீங்க தான் புக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி முத்துவும் கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாங்க, ஆமாப்பா நீ தான் டிரைவரா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரின்னு சொல்லி ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அவங்க நிறைய விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் முத்து கேட்கிறாரு, வயசானவர் ஆச்சு, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னம்மா ஆச்சு, என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாரு. அப்ப அவரு சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, பையன் வந்து வெளிநாட்டுல இருக்கான். அவன் வந்து இன்னும் 2 வருஷம் அவங்க வேலை செஞ்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து செட்டில் ஆக போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால ஒரு இடம் வீடு ஏதாச்சும் இருந்தா வாங்கி வைங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தான்ப்பா. அதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் அவன் சென்னையை வேண்டாம்னு சொல்லிட்டான்ப்பா. அதனால நான் புரோக்கர் கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஊர் சைடு ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். அதே மாதிரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஏற்காடுல ஒரு வீடு இருக்கு அப்படி மாதிரி சொன்னாங்க, பங்களா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம போய் பார்க்கலான்னு, எப்படி போறதுன்னு தான் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி முத்து கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப முத்து கேட்கறாங்க, அதுக்கு என்னப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, ரொம்ப நன்றிப்பா, ஏன்னா நாங்க எப்படி போறது என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தோம். நல்ல வேலை உங்களை பார்த்தேன், இப்ப நீங்க கூட்டு போறேன்னு சொல்றீங்க, நம்ம நாளைக்கு கிளம்புவோமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப முத்துன்னு சொல்றாரு, கிளம்பலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லி அவங்க இறங்குறாங்க. இறங்கிட்டு முத்துவும் அடுத்த நாள் வந்து பிக்கப் பண்றாங்க. பிக்கப் பண்ணணும் ஏற்காடுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பா பத்தி அவனோட பையனை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவரு சரின்னு சொல்லி முத்துவும் உங்களுக்கு ஃபேமிலி பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஏற்காடும் வந்துருச்சு, அவங்க சொன்ன பங்களாவும் வந்துருச்சு. நம்ம போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் இறங்கி போய் பாக்குறாங்க. முத்து காலையில உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து கூப்பிடுறாங்க, வாப்பா நீ வந்து வீட்டை பாரு எப்படி இருக்குன்னு வந்து பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, வேணாம் சார், எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பரவாயில்லப்பா, நீ வாப்பா, நீ வந்து பாரு எப்படி இருக்கு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லி முத்துவும் கிளம்பி அந்த வீட்டுக்கு போறாரு. போன உடனே அங்க எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. வீடு வந்து பிரம்மாண்டமா இருக்கு. முத்துவும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அது இல்லாம அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. முத்து சொல்றாரு, சூப்பர்ப்பா, நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி எவ்வளவுப்பா ரேட்டு அப்படின்னு சொல்லி முத்துவும் கேட்கறாரு. அப்போ அவர் சொல்றாங்க, ஒரு 7 கோடி ரூபாய் வருதுப்பா, அவங்க ஒரு 5 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முத்துக்கு டவுட் வருது, ஏன்பா எதனால அவங்க இவ்வளவு கம்மியா தராங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அவர் சொல்றாங்க, அவங்க ஏதோ அர்ஜென்ட்டா விற்க போறாங்களாமா, அதனால எங்களுக்கு தரேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி அவங்க ஓனர் பாத்தீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓனரை பார்த்தேன்பா, அவங்க கீழே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிங்களாப்பா, வாங்க நம்ம போய் பாப்போமா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே வராங்க. வந்த பேசிட்டு இருக்காரு. முத்து யார் தான் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி முத்து போய் பாக்குறாரு. பார்க்கும்போது மனோஜோட காசு எடுத்துட்டு போனவங்க தான் அந்த வீட்டுல இருக்காங்க. முத்து இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. முத்துவை பார்த்த உடனே அவங்க கண்டு ஒரு பயம் தெரியுது. இதை வச்சு முத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஓகே, அப்ப இவங்க தான் அது அப்படின்னு சொல்லி முத்து கரெக்டாவே பிடிச்சாரு. இவன் சரியான ஃப்ராடுப்பா, இது இவனோட வீடே கிடையாது அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க, ஏன்பா எதனால இப்படி சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. முத்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்றாங்க. எப்பா நல்ல வேலைப்பா, உங்க ஜஸ்ட் நிமிஷம் நாங்க தப்பிச்சோம், உன்னை கூட்டிட்டு வந்தோம்னா நாங்க தப்பிச்சோம், பாத்தியா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு. சரின்னு சொல்லி முத்து வெளுத்து வாங்கி எங்கடா காசு அப்படின்னு கேட்கறாங்க. சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார், விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. காசு வாங்கிட்டு போனல, காசை கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.